بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அண்ணன் பிஜே அவர்கள் ஜிவா டுடேன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு அடிக்கடி நேர்காணல் தருவார். அதில் அவர் இன்றைக்கு நேர்காணல் கொடுத்திருந்த ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாகவும், அதே போல் இந்த அளவுக்கு அண்ணன் பேசுகிறாரு என்று வருத்தமாகவும் இருக்கிறது. அதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னோம்னா, பெண்கள் பரதா அணியக்கூடிய அந்த முறையை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி பெண்கள் கருப்பு கடலில் என்ன பண்ணுறாங்க, முழுமையாக தன்னுடைய உடம்பை மறைத்து கொண்டு, தன்னுடைய கைகள் முகம் அனைத்தையும் மறைத்து கொண்டு, தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அலங்காரத்தை எல்லாம் மறைத்து கொண்டு இஸ்லாம் சொன்ன முறைப்படி இன்றைக்கு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மிக சிறந்த ஒரு ஆடையை அணிந்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் பிஜே என்ன சொல்கிறாரு இந்த ஜீவா டுடே நேர்காணலில், அதாவது இப்படி கருப்பு பரதா அணிவது இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது. அதாவது ஆடைக்கு மேலே ஒரு ஆடையை போட்டு, இப்போ பரதாங்கிறது என்ன, ஒரு ஆடைக்கு மேலே இன்னொரு ஆடையை போட்டு மறைக்கிறது. இது இஸ்லாத்தில் அப்படிலாம் கிடையாது. தன்னுடைய ஆடையை கொண்டே தன்னுடைய அங்க அவயங்களை மறைத்து கொண்டாலே போதுமானது என்று பேசுகிறார். ஒருபடி மேலாக என்ன சொல்கிறார், அதில் நைட்டி போடுறாங்களா இல்லையா பெண்கள், அது மாதிரி சுடிதார் நைட்டி போன்றவற்றை போட்டுக்கொண்டு என்ன செய்யலாம், அவங்க தன்னுடைய தலை முதற்கொண்டு கால் பாதம் வரைக்கும் அவங்க மறைத்து கொண்டால் போதுமானது என்று நைட்டி போட்டுக்கொண்டு கூட என்ன செய்யலாமா, அவங்க வெளியே போயிட்டு வரலாம். அதுவும் பரதா தான். கருப்பு கலரில் இப்படி ஒரு ஆடைக்கு மேலே இன்னொரு ஆடையை போட்டு மூடுவது தான் பரதா கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது உண்மையான பரதா கிடையாது, இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படலை என்று சொல்லி இவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இருந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியுதா முடியலையா? உங்களுக்கு பேச முடியுது, எழுத முடியுது, படிக்க முடியுது, வேலை தனியாக இந்த கருப்பு கலர் பரதா அது கிடையாது, அவசியம் கிடையாது, கிடையவே கிடையாது, அவசியம் கிடையாது, கிடையவே கிடையாது. அது இவர்களாக வைத்துக் கொண்டு நம்ம அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ்ஸுகளும் இல்லை. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஒரு நோக்கத்தை தான் செஞ்சாங்க. அதாவது கொஞ்சம் சிக்கனமாக இருக்கேன், வசதி இல்லாதவங்க இதை போட்டு பரதாக்கு இப்படி ஒரு காரணத்துக்காக தான் இப்போ சொன்னாலும் கழட்ட மாட்டாங்க அவங்க. ஏன்னா நிறைய இல்லாட்டி டெய்லி டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும்னா புது ட்ரெஸ் போட முடியாது, நைட்டியை போட்டு கூட பரதா போட்டு ரோட்டில் பழசங்களை போயிட்டு வந்துடலாம். அப்போ அந்த ட்ரெஸ் ஏழ்மைக்கு ஏற்ற உடை தான், அது ஏழ்மைக்கு ஏற்ற உடை தான். அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது இல்லை. மார்க்கத்தில் எந்த நீங்கள் சுடிதார் போட்டாலும் எதுக்கு நைட்டி கூட அப்படி உள்ளதாங்க. பரதா மாதிரி தான் நைட்டி தப்பான மறைப்பது, முழுமையாக மறைப்பது. நைட் அழகா மறைக்குமே, மொத்த உடம்பையும் மறைச்சிடுறாங்க, எந்த ஒரு பொருளும் தெரிய போறது இல்லை. அந்த மாதிரி அவங்க வெளியே வருவதற்கு இஸ்லாம் தடுக்கவே இல்லையா? அந்த மாதிரி அவங்க வெளியே வருவதற்கு இஸ்லாம் தடுக்கவே இல்லையா? பர்தா என்பது வஹீலையோ ஹதீஸ்லயோ நபிகளோ அல்லாவோ நேரடியாக சொன்னது கிடையாது. அது உடலை மறைப்பதற்கான விஷயம் தான். அது சுடிதார் போன்ற உடலை மறைக்கின்ற நாகரிகமான உடைகளை போதுமான எந்த உடை அணிஞ்சாலும் வைக்கலாம். எந்த உடை அணிஞ்சாலும் வைக்கலாம். இதில் எந்த அளவுக்கு சொல்றாரு, ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது லாஜிக்காக மார்க்கத்தை பேசணும், அறிவுபூர்வமாக பேசணும். இதுதான் இவங்களுடைய அடிப்படை தத்துவம், கொள்கை. அறிவுபூர்வமாக இருக்கணும். இப்படி பேசி பேசி என்ன பண்ணாங்க, ஹதீஸ்களை ஃபுல்லாக மறுத்தாங்க. அதே போல் மாற்று மத அன்பர்களுக்கு புரியக்கூடிய அடிப்படையில் அல்லது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இருக்கணும், அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு அது பொருந்தி போக வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் என்ன செய்வாங்க, இவங்க தாவா செய்வாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கன்னா அறிவை தூக்கி ஓரமாக வைத்து விட வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னா அறிஞருடைய நிலைப்பாடு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள், அதாவது நாம் நம்முடைய அறிவை விட ஆதாரத்தை தான் முற்படுத்த வேண்டும் என்று தெளிவாக என்ன செய்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் எல்லாம். இது சம்மந்தமாக புத்தகங்களே போட்டிருக்கிறாங்க, நம்முடைய அறிவை விட ஆதாரத்தை தான் முற்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப விளங்குவாங்க. இதுதான் எங்கள் பிரச்சனையே. இந்த அடிப்படையில் இவங்க செல்ல போய் தான் என்ன பண்ணாங்க, ஹதீஸ்களுக்கு எதிராக சிந்திச்சு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலுமே அதை அறிவை வைத்து உரசி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பதை போல தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனை தான் அந்த ஹதீஸு சொல்லுது என்று சொல்லி தாங்களாக தங்களுடைய அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை மற்ற ஆதாரங்களை துணை சான்றுகளை வைத்து விளங்குவதற்கு மாற்றமாக தன்னுடைய அறிவை முற்படுத்தி என்ன செய்வாங்க, ஹதீஸை மறுப்பாங்க. இதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் இன்றைக்கு அறிவை முற்படுத்தி பேசியதன் விளைவு தான் இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு.
பர்தா என்பது இந்த கருப்பு கலரில் போட்டு தான் போக வேண்டும், ஆடைக்கு மேலே ஒரு ஆடையை போட்டு தான் மறைக்கணும்னு கிடையாது, நைட்டியை போட்டுட்டு வெளியே போகலாம். அதே போல் வந்து மற்ற சுடிதார் போன்ற பெண்கள் அணியக்கூடிய மற்ற ஆடைகளை போட்டுக்கொண்டு வெளியே செல்லலாம். அதுவும் இஸ்லாமியம் சொல்லக்கூடிய பர்தான்னு இவர் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அறிவை முற்படுத்தி ஆதாரங்களை எல்லாம் வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதாவது பர்தான என்னவா, உடம்பு அவயங்களை மறைக்கிறது தான் பர்தான். இதான் அவர் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படை, அவருடைய அறிவு சொல்லக்கூடிய அந்த அளவுகோல், உடம்பை மறைக்கிறது தான் பர்தா. அது எது போட்டாலும் என்ன செய்கிறாரு, இந்த ஒரு அடிப்படையாக தன்னுடைய அறிவை வந்து இந்த அடிப்படையில் விளங்கி கொண்டு தான் விளங்கியதற்கு தோதுவாக மார்க்கத்தை வளைக்கிறார்னா இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சிந்தனை. ஏன்னு சொன்னால் இதை கேட்பதற்கு 4 பேர் இருக்கிறான். இதை கேட்டுட்டு அண்ணன் எது சொன்னாலும் சரிதான் என்று என்ன செய்வாங்க, இங்கேருந்து இலங்கை வரைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அண்ணன் எதாவது பேசிட்டாரா அங்கே அதை எடுத்து செய்வாங்க, காப்பி பண்ணி அதை என்ன செய்வாங்க, வாந்தி எடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆலிம்கள் என்ற பெயரில் அல்லது வந்து பொதுமக்கள் என்ற பெயரில் அண்ணன் எது சொன்னாலும் சரி என்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அவரை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். எனவே என்ன பண்ணுறாரு, நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறான் என்று இவர் என்னென்னமோ பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். எல்லாத்துலேயும் என்ன செய்வார், ஒரு வித்தியாசமாக தான் பேசுவார். அதே போல் வந்து இந்த மாற்று மத அன்பர்களுக்கு வந்து அதை வந்து பொருந்தி போகணும் என்று தான் பேசுகிறேன். அப்படி பேசி தான் என்ன பண்ணாங்க, கேலி பதில் வைக்கிற பேரில், இஸ்லாமிய இனிய மார்க்கின்ற பேரில் கேலி பதில் திறந்து விட்டு எதையும் கேளு. நான் சொல்கிறேன், ஒரு மாற்று மத அன்பர்கள் மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் நம்ம பதில் சொல்வதாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், சில விஷயங்கள் இஸ்லாத்தில் வந்து அறிவை கொண்டு சிந்திக்க முடியாது, அப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம முன்னால் வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். அதில் எல்லாத்தையும் நம்ம பதிவு செய்யலாம் பாருங்கள். அதே போல் பெண்கள் முகத்தையும் மறைக்க வேண்டும், உடலை தாண்டி அலங்காரத்தை தாண்டி முகத்தையும் மறைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது, அதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, அதான் காலகாலமாக பின்பற்றப்பட்ட விஷயம் என்று நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம பதிவு செய்யணும், கண்டிப்பாக பாருங்கள். அப்போ வந்து மாற்று மத அன்பர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோன்ற கிளம்பித்தான் அவங்க மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹதீஸை மறுத்துட்டு தவறாக விளக்கம் கொடுத்து இப்படி தான் இவங்களுடைய இந்த சித்தாந்தம் உருவாகிதான். அப்போ வந்து இவர் எந்த அளவுக்கு சொல்கிறாரு, இப்படி தான் உட்காந்து பேசுகிறாருன்னா அப்போ இதுக்கு காரணம் என்ன, அவர் சொல்கிறத கேட்பதற்கு 4 பேர் இருக்கிறான். இதுதான் அதுக்கு என்ன செய்ய, அந்த 4 பேர் இருக்கிறாங்க என்பதற்காக இவர் வந்து எதையும் பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துகிறாருன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன செய்யணும், அண்ணன் பிஜே நாளைக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நீங்கள் பரதான்லாம் ஒன்று போட்டு போகாதீங்க, அது இஸ்லாத்தில் சம்மந்தம் இல்லை. அது எதுக்காக வந்ததா அந்த ஆடை, அது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய ஆடையை மறைப்பதற்காக என்ன செய்வாங்க, பழைய ஆடையை போட்டுட்டு வெளியே போக முடியாது, சங்கடமாக இருக்கும், அதுக்காகத்தான் இதை போட்டுக்கிட்டாங்க. இது இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாமிய அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்துக்காக போடலை என்று அவர் பேசுகிறாரு. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, இப்போ எப்படி வந்து தொப்பி வந்து இஸ்லாத்தில் கிடையாது, அது வந்து இஸ்லாம்னு பேரால் வைத்து கொண்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் இந்த அண்ணன் பிஜே அவர்களை வந்து பின்பற்றக்கூடிய எல்லாருமே வந்து தொப்பி போடாமல் தான் இருக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, இந்த பர்தா இன்னைக்கு எந்தெந்த பர்தா நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோமோ இந்த பர்தா இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். அது வெறுமனே வந்து உடல் அவயங்களை மறைக்கக்கூடிய சாதாரண ஆடையாக இருந்தாலும் நைட்டியாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அதை போட்டுக்கொண்டு வெளியே போகலாம், அதுவும் பர்தான்ட்டார். அப்போ என்ன செய்யணும், அண்ணன் பிஜே நீங்கள் உங்களுடைய பேச்சில் நியாயவானாக இருந்தால் இந்த இப்போ நாம் இதுவரைக்கும் நம்ம போட்டுக்கொண்டிருந்த இந்த பர்தா வந்து இஸ்லாம் சொல்லவில்லை என்றால் அதை இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று நீங்கள் செய்யக்கூடாது. அது அவங்க அடிப்படை, உங்களுடைய அந்த வாதமே அதுதான். அப்போ என்ன செய்யணும், உங்களுடைய வீட்டு பெண்களை நைட்டியோட அல்லது வந்து சுடிதாரோட பர்தா இல்லாமல் இன்றைக்கி எதை பர்தான் போட்டிருக்கிறோமோ அது வந்து பர்தா இல்லைன்ட்டீங்க. அங்கே அவயங்களை மறைக்கக்கூடிய சாதாரண ஆடையும் அது முழுமையாக மறைத்தா அதை பரதான்ட்டீங்க. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் நைட்டியோட அதே போல் வந்து மற்ற சுடிதார் போன்ற ஆடையோட நீங்கள் உங்களுடைய பெண்களை நாளைக்கு இன்னைக்கு இருந்து என்ன செய்யணும், நீங்கள் வெளியே செல்வதற்கு ஏவ வேண்டும். அதே போல் அண்ணன் பிஜேவுடைய கருத்துக்களை யாரெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும், அதே மாதிரி இன்னைக்கு இருந்து என்ன செய்யணும், இந்த ஃபத்வா சரி அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து என்ன செய்யணும், நீங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்படாத இது மக்களாக உருவாக்கி கொண்ட இஸ்லாத்தில் சொல்லப்படாத இந்த கருப்பு பரதாவை போட்டுட்டு, கருப்பு தான் போடணும்னு அவசியம் இல்லை, உடல் கருப்பு என்பது எதற்காக சொன்னாங்க அறிஞர்கள், கருப்பு என்பது அலங்காரத்தை வெளிப்படுத்தாத ஒன்று. எனவே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை வந்து சிறந்ததாக பார்க்குறாங்க.
அது ரெண்டாவது விஷயம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது இஸ்லாத்தில் சொல்லப்படலை, மக்களாக உருவாக்கி கொண்டாங்கன்னு சொல்லி அந்த அண்ணனுடைய பிஜேவுடைய கருத்தை சரிகாணக்கூடிய மக்கள் யாராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி இருந்து என்ன செய்யணும், நீங்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தை நீங்கள் உங்கள் லாஜிக் படி உங்கள் வாதப்படி நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த பர்தாவை நீங்கள் போடக்கூடாது, அது இஸ்லாத்துக்கு எதிரானது, உங்கள் பார்வையில் இஸ்லாத்துக்கு எதிரானது. அப்போ என்ன செய்யணும், உங்களுடைய வீட்டு பெண்களை நைட்டியோடு அல்லது சுடிதாரோடு இது மாதிரி என்னென்ன அவங்க நார்மலாக ஆடை போடுறாங்களோ அந்த ஆடை முழுமையாக தலையிலேருந்து சாலை போட்டு மறைக்கக்கூடியதாக இருந்தால் அதோட தான் என்ன சொன்னீங்க அவங்கள வெளியே அனுப்பணும். அனுப்ப தயாரா? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எந்த அடிப்படையில் இவர் பேசி கொண்டிருக்கிறார், எந்த அடிப்படையில் நீங்கள் அவருடைய கருத்துக்களை ஆதரிக்கிறீங்க. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்க போய் தான் இவர் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு, இது மாதிரி ஃபித்னாக்களை கிளப்பி கொண்டிருக்கிறார். ரமலான் காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஃபித்னாக்களை கிளப்பி கொண்டிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட அறிவை முற்படுத்தி ஆதாரங்களை எல்லாம் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப தன்னுடைய வாத திறமைக்கு ஏற்ப தன்னுடைய அந்த புரிந்த அடிப்படைக்கு ஏற்ப மாற்றி சொல்கிறாருன்னா இவரிடமிருந்து மார்க்கத்தை எடுக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருங்க. இது போன்ற ஆட்களை புறக்கணிங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி பெண்கள் போடக்கூடிய இந்த ஆடைக்கு மேலே போடக்கூடிய பரதா என்பது இஸ்லாம் சொல்லாத ஒன்றா, மக்களாக உருவாக்கி கொண்ட ஒன்றா. இவ்வளவு காலமாக அறிஞர் பெருமக்கள், அறிவுஜீவிகள் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சஹாபாக்கள் தொட்டும் இது வரைக்கும் எல்லா அறிஞர் பெருமக்களும் சொன்ன விளக்கம் தான் அது. அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், எடுத்து படித்து பாருங்கள், அந்த வசனங்களை பாருங்கள். அதாவது உடல் அவயங்களை மட்டும் மறைப்பதை பர்தான் இஸ்லாம் சொல்ல, அதையும் தாண்டி உடல் அவயங்களையும் தாண்டி இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுது, பெண்களுடைய அலங்காரங்கள், அந்த அலங்காரங்கள் அனைத்தையும் மறைக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில் 24ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வலைபதீன ஜீனத்தஹுன்ன இல்லாமா வஹரமின்ஹா, நீங்கள் உங்களுடைய அலங்காரங்களை மறைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்கிறான், உங்களுடைய வலைபதீன அஜிசாமஹுன்ன, உங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. வித்தியாசம் இருக்கா இல்லையா? உடல் அவயங்களை மட்டும்தான் மறைக்கிறதா பரதான்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், உங்களுடைய உடல் அவயங்களை மறைத்து கொள்ளுங்கள், அதை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா இபதீன ஜீனத்து உன்ன, உடல் என்ற வார்த்தையை உடல் அவயங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலை. எப்படி சொல்கிறான், உடல் அலங்காரத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், வலைபுதீன ஜீனத்தை உன்ன, உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் மனசை வெளிப்படுத்தாதீங்க, இல்லாம வஹரமின்ஹா, அதிலிருந்து தானாக நீங்கள் நடந்து போகும்போது தானாக வெளியே தெரியுதான் பிரச்சனை இல்லை, அதிலிருந்து தானாக தெரியக்கூடியவற்றை தவிர நீங்களாக என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். அலங்காரம் நல்லா பேசுகிறான், உடல் நல்லா பேசலை. அலங்காரம் என்ன, தன்னுடைய நகை, மற்ற பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்கள், அதே போல் ஆடை என்ன செய்கிறாங்க, அலங்காரமாக தான் ஆடை போடுவாங்க. நீங்கள் ஆடை எப்படிங்க தயாரிக்கப்படுகிறது, எம்ப்ராய்டிங் போட்டு டிசைன் போட்டு ஆடை சேலையாக இருக்கட்டும், மற்ற நைட்டி போன்ற சுடிதார் போன்ற எந்தெந்த ஆடைகளை பெண்கள் அணிகிறாங்களோ அதுவெல்லாம் அது அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கும். ஆண்களுடைய ஆடையை விட பெண்கள் ஆடை அதிகமாக அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கும். அதான் பெண்களுக்கான அலங்காரத்திற்கான ஆடை அமைப்பு. அந்த ஆடை அப்படி தான் பயன்படுத்துவாங்க பெண்கள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறான். இந்த அலங்காரன்ற வார்த்தையை ஏன் இவர் மறைக்கணும் அல்லது மறுக்கிற மாதிரி பேசணும், தன்னுடைய அந்த புரிதல் அதை சரி கட்டுவதற்காக வசனத்தில் இவ்வளவு தெளிவாக அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய பெண்கள் போட்டிருக்கக்கூடிய பர்தாவை குறை சொல்லி அது மக்களாக உருவாக்கி கொண்டாங்க, இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு மடமைத்தனமான வாதமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதே மாதிரி ஜீனத்துன்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் குர்ஆனில். ஆண்களுக்கும் அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். அதாவது நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா 7ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம், 7ஆம் அத்தியாயம் 131ஆம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹுது சீனத்துக்கும் எந்த குழி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிக்கு போகும்பொழுது உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ அங்கே அலங்காரம் என்னங்க, நம்ம வெளியே ஆடை உடம்புக்கு வெளியே போடக்கூடியதான் அலங்காரம். இதுதான் பொதுவாக நடைமுறையில் உள்ளது. இதுதான் தஃசீரில் அதிகமாக உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து. இதெல்லாம் உலகமே ஏற்றுக்கொண்ட நடைமுறை. இந்த நடைமுறைக்கு மாற்றம் என்ன செய்கிறாரு, அலங்காரத்தெல்லாம் மறைக்க சொல்லியிருக்கும் பொழுது உடல் அவயங்களை மட்டும் தான் இஸ்லாம் மறைக்க சொல்லுது, அலங்காரத்தெல்லாம் மறைக்க சொல்லலை. அப்போ நீங்கள் வெளியே என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக உடம்பை மறைக்கக்கூடிய எந்த ஒரு அலங்காரம் உள்ள ஆடை போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாருன்னா அப்போ எந்த அடிப்படையில் உங்கள் மார்க்கத்தை பேசுகிறாங்க. அப்போ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
எந்த அளவுக்கு கொண்டு போய் செல்லும், இன்னும் பல விஷயங்களை மக்கள் மாற்றி சொல்ல வேண்டியிருக்கும். இன்னும் மிக மோசமாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், மார்க்கத்தின் பேரால் இது மாதிரி சிந்தனை கொண்டவங்க இன்னும் மோசமாக பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இது போன்ற மக்களையும் அறிஞராக பார்க்குறாங்க, இது போன்ற ஆட்களுடைய ஃபத்வாக்களையும் தீர்ப்புகளையும் தலையில் தூக்கி பிடிச்சு கொண்டு என்ன செய்கிறாங்க, செயல்படுறாங்க. அதாவது இந்தியா முதல் இலங்கை வரைக்கும் அது போன்ற மக்கள் இருக்கிறாங்க. எனவே தான் என்ன பண்ணுறார் அண்ணன் பிஜே இப்படிப்பட்ட மோசமான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார், மார்க்கத்தின் பேரால் சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த வழிகட்ட கருத்தை விதைக்கக்கூடிய, தன்னுடைய அறிவை கொண்டு மார்க்கத்தை எடை போட்டு ஆதாரங்களை எல்லாம் மறைத்து விட்டு அல்லது மாற்றிவிட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய இது போன்ற இமாம்களை விட்டும் இது போன்ற அழைப்பாளர்களை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை மார்க்கம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். மார்க்க கல்வியை நம்ம யார்கிட்ட எடுக்கணும், அறிவை கொண்டு முற்படுத்தாத, தன்னுடைய அறிவுக்கேற்ப தன்னுடைய லாஜிக்கு தன்னுடைய அந்த அடிப்படை வாதத்துக்கு ஏற்ப ஆதாரங்களை வளைக்காத அந்த அறிஞர் பெருமக்கள்கிட்ட என்ன செய்யணும், மார்க்கத்தை நம்ம எடுக்க வேண்டும். எனவே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு சீர் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, அழகான ஒரு வார்த்தை, இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த மார்க்க கல்வி என்பது இது மார்க்கமாகும், மார்க்கத்தினுடைய முக்கிய அம்சமாகும். ஃபந்தூர் அம்மன் தஹுது தீனக்கும், நீங்கள் யாரிடமிருந்து நீங்கள் உங்கள் மார்க்க கல்வியை எடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யார்கிட்டமிருந்து மார்க்கத்தை எடுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர், ஆதாரத்தை வைத்து விளங்கி சொல்கிறாரா இல்லது தன்னுடைய புரிதலுக்கு ஏற்ப ஆதாரத்தை வளைச்சி சொல்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்து இது போன்ற மக்களை நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கும் பொழுது மட்டும்தான் அவர்கள் திரும்பி வருவார்கள், அல்லது நாம் பாதுகாப்பான மார்க்கத்தை பின்பற்ற முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்மை அறியாமல் கண்மூடித்தனமாக வழிகேடான கருத்தை பின்பற்றி நாளை மறுமையில் நாம் நஷ்ட வழியாக ஆகிவிட முடியும். எனவே அப்படிப்பட்ட மக்களாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து சரியான மார்க்க அறிஞர்களை அணுகி சரியான மார்க்க அறிஞர்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவரிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.